எடப்பாடி வழிக்கு வரலன்னா எடப்பாடி மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி எடப்பாடியோட லாயல்ட்டி மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த 1.5 வருஷம் பிரிஞ்சு போனதை அவங்க மன்னிக்க தயாராக இல்லை. சேர்ந்த பிறகும் ஒரு கடைசி நேரத்தில் வெளியில் போயிடுவார், விஜயோட போயிடுவாருன்ற மாதிரியான தகவல்கள் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டனா ஓரளவு அதில் உண்மையும் கூட இருக்கலாம். வேலுமணி போய் மோகன் பாகவத்தை ஒரு மேடையில் பார்த்ததுன்றது வந்து சாதாரண நிகழ்வு இல்லை. நான் அங்கே போனால் அவர் வந்தார், நான் ஏறிட்டேன்னா கதை இதெல்லாம். மோகன் பாகவத் இருக்காருன்னா நீங்கள் அந்த விழாக்கே போயிடக்கூடாது. கடந்த கால அதிமுக தலைமையினா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க. ஆகவே மோகன் பாகவத்தை போய் வேலுமணி பார்த்தது வேலுமணி எடுக்கிற ஒரு முன்னெடுப்பு அரசியல். நான் இருக்கேன் உங்களுக்குன்றது. எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு அங்கே சாட்சிக்காரன் காலில் விழுற சண்டைக்காரன் காலில் விழுறேன்னு எதுக்கு நீங்கள் வேலுமணியை ஷிண்டே மாதிரிலாம் நினைக்கிறீங்க? நானே உங்கள் ஆளு தான், எதுக்கு நீங்கள் வந்து அவரை கூப்பிட்றீங்கன்ற மெசேஜ் தான் தெளிவாக எடுத்து பேசினது. தங்க வேலை பரிசளித்துட்டு அது வந்து நியாயப்படுத்துறதெல்லாம் அபத்தமானது. இதெல்லாம் வந்து யாருன்னா குழந்தைகிட்ட கூட போய் சொன்னால் கூட அது நம்பாது. காதில் பூ சுற்றுற வேலையை வேலுமணி செய்கிறாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட மேடையில் நீங்கள் நிற்கிறீனால உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே உங்கள் ஜோலி முடிஞ்சுது. அதனால் நீங்கள் எந்த வியாகியானமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு படி மேலே போயிட்டார். நீங்கள் வேலுமணியை வச்சுலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது, தன்னை கவுத்துருவாங்கன்ற பயம். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் அவர் பரிபூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறார். கம்ப்ளீட் சரண்டர். யாருக்கு? பிஜேபி இல்லை, ஆர்எஸ்எஸ் கிட்ட அது சரண்டர். இந்த பேச்செல்லாம் சாதாரண பேச்சு இல்லைங்க. அறநிலையத்துறை நேற்று ஈவினிங் நேற்று நண்பகலில் தான் இது கேட்டோம். முந்தா நாள் பேசுனது நேற்று நண்பகலில் தான் கேட்டேன். எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. கூட அந்த நண்பர்களும் சொன்னாங்க, என்னங்க இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியலையானாங்க. இத்தனைக்கும் ஆன்டி டிஎம்கே அவங்க எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும். ஸோ யாராலையுமே இதை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க, இது வந்து தேர்தலுக்கு முந்தின 8 மாதத்துக்கு முந்தின ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் இது. இதில் இந்த தகவலுக்கு கருத்தை வந்து அவர் சொல்கிறாருன்னா அதை யாருக்கு அவர் செய்தியாக சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு சொல்கிறாரு. என்ன நீங்கள் நம்பலாம், நீங்கள் அஞ்ச வேண்டியதிலே நான் உங்கள் ஆள். அதனால் திமுக ஒழிக்கணும்னா நம்ம ஒன்று சேர்ந்து செயல்படுவோம், நான் உங்கள் ஆள், என்ன நீங்கள் நம்பலான்றார் அவர். அதுதான் இந்த மெசேஜ் ஆஃப் ஹிஸ் டாக். இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரோ ஹிந்து ஓட்டு அப்படிங்க சொல்லப்பட்ட ஒரு ஓட்டு இருக்கா? அதாவது இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஒரு 7-8% ஓட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அரௌண்டு 7-8%. இப்போ இது வந்து ப்ரோ பிஜேபின்னு நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, வரப்போகிறது இன்னும் 8-9 மாதத்தில் வரப்போகிறது கரெக்டாக. இன்னும் இதில் ஒரு 5, அதில் ஒரு 3, 8 மாதம், 9 மாதத்தில் வர ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் நமக்கு. ஏப்ரல் மேலே 9 மாதம்னு வச்சுக்கோங்க. இந்த 9 மாதங்களில் வந்து ஆன்டி டிஎம்கே வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இருக்குது. இன்னும் 8 மாதத்துல இந்த கவர்மெண்ட் மேலும் அன்பாப்புலராக தான் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த நிலைமை வரும்பொழுது ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வலுவான அலையன்ஸ் இருக்கும் பொழுது டிஎம்கே வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் பிரதான எய்மாக வந்து நிற்குமே இல்லாமல் பிஜேபி, ஹிந்துத்துவா, மோடி அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். எடப்பாடி இப்படி பேசுகிறாரு, இது ரொம்ப ஆபத்தானது. திமுகவை விட எடப்பாடி ஆபத்தானவர். ஏன்னா அவர் பிஜேபி லைனை எடுக்கிறாரு. தனிப்பட்ட அண்ணா திமுகவை வந்து திமுகவுக்கு மாற்றாக நம்ம ஏற்றுக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை. 5-5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறட்டும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்தந்த கட்சிகளுக்கும் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இப்போ இந்த விஷயம்னு வரும்பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற பார்வையும் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று, திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் திமுக வேணுமா வேணாமானும் போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை நோக்கி நகரும் பொழுது இத்தகைய ப்ரோ ஹிந்துத்வா ஸ்பீச்சஸ் வந்து பெரிய அளவில் அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றுமா என்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னா மைனாரிட்டிஸ் மாதம் அங்கே போயிட்டாங்க. அந்த விரக்தியில் தான் எடப்பாடியும் இப்படி பேசுகிறாரு. கடந்த காலங்களில் இருந்தது மாதிரி வந்து ஒரு 40%, 45%லாம் ஜெயலலிதா பீரியடில் 60% வரைக்கும் மைனாரிட்டிஸ் அதிமுக போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓரளவாக இருந்தது. இன்றைக்கி சுத்தமாக வாஷ் அவுட். அந்த இது வந்து இனிமேல் எனக்கு அவங்க இல்லவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் ஹிந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணலான்னு அவர் போகிறாரு. நீங்கள் கேட்குறது ஹிந்து ஓட்டுன்னு ஒன்று இருக்கான்னு. அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. கணிசமான அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு இருக்குது. ஆனால் 26 தேர்தல் என்பது ஹிந்து ஓட்டு ஆன்டி ஹிந்து ஓட்டுன்றது கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாமா, அப்படி வரும்பொழுது மைனாரிட்டிஸ் ஆன்டி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் காரணமாக 90% திமுக பக்கம் அணிவகுத்துருவாங்க. 10% தான் டெல்லி டேலிங்காக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ஹிந்து ஓட்ஸ், மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஓட்ஸ், அவங்க திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உள்ளூர் காரணிகளால், லோக்கல் இஷ்யூஸால், கரப்ஷன், விலைவாசி உயர்வு, கட்சிக்காரன் அட்டகாசம், குடும்ப அரசியல், இதாலெல்லாம் அவங்க வந்து எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அவங்க இது ஒரு இஷ்யூ இல்லை, நாங்கள் பிஜேபியை ஏற்றுக்கல, ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கல, எடப்பாடியோட அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயில் நடத்தலாமான்ற கான்செப்டை கூட நாங்கள் ஏற்றுக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் வந்து ஸ்கூல்ஸ் நடத்தலாம் தான். ஆனால் இது ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டோம். எங்களுக்கு திமுக ஒழியணும். அந்த எண்ணத்தில் வாக்குகள் அணி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து. இன் ஸ்பைட் ஆஃப் ப்ரோ பிஜேபி லைன்
ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இது நடப்பது ஸ்டாலின் திமுக வேணுமா வேணாமான்றது. பிஜேபி ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து குஜராத்தில் பண்ண மாதிரிலாம் பண்ணிட முடியாது நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. ஏடிஎம்கே கூட இருக்கிறதால அவங்க அடக்கி வாசிப்பாங்க. மற்றபடி ப்ரோ பிஜேபியா எடப்பாடியோ வேலுமணியோ எஸ்பி வேலுமணியோ பேசுகிறதுனா அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஒழியணும். இதே மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துன்னா நாங்கள் டிஎம்கே காங்கிரஸ் ஓட்டு போடுறோம். பிஜேபி ஏடிஎம்கே இருந்தாலும் இல்லாட்டியும் அதில் பிஜேபி மெயின் எனிமி, பார்லிமெண்ட்டில் பிஜேபி எனிமி, அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் எனிமி. அப்போ ஸ்டாலினை யாருக்கு ஓட்டு போட்டால் தோக்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி ஓட்டு போடும்போது அதில் அவங்க ப்ரோ பிஜேபி லைனாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா தலையாக மொழிகிட போகுது, அப்படிலாம் பிஜேபி ஒன்றும் ஆடிட முடியாது. இவர் எடப்பாடி சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கல இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் அவருக்கு வாக்களிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திமுக ஒழியணும்னா அதிமுக பிஜேபிக்கு தான் போட்டாகணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெருந்திரள் வாக்காளர் கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கு என்று தான் நான் நம்புகிறேன்.